வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். Oneplus புல்லட்ஸ் வயர்லெஸ் 2. இந்த புல்லட்ஸ் வயர்லெஸ் 2 இயர்ஃபோனை பற்றி உங்களுக்கு இந்த Oneplus 7 Pro மொபைல் ஃபோனை அன்பாக்சிங் வீடியோவில் சொல்லியிருந்தேன். இதோட விலையும் பார்த்தீங்கன்னா 6000 ரூபா அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு இந்த பதிவில் இந்த புல்லட்ஸ் வயர்லெஸ் 2 இயர்ஃபோன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிற முழு விமர்சனத்தை நம்ம பார்ப்போம். இந்த வருஷம் இந்த Oneplus 7 மற்றும் Oneplus 7 Pro லான்ச் பண்ற இந்த நேரத்தில் அவங்க புல்லட்ஸ் வயர்லெஸ் 2 அப்படின்னு ஒரு லான்ச் பண்ணியிருக்காங்க. பாக்ஸ் பேக்கேஜிங் ரொம்பவே சிம்பிளா எலிகண்டா இருந்துச்சு. அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ்மே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. 6000 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிற மாதிரி நல்லாவே அருமையா பண்ணியிருந்தாங்க. அந்த பாக்ஸுக்குள்ள அந்த ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கிற அந்த விதம், உள்ள திறந்த உடனே உள்ளுக்குள்ள இந்த புல்லட்ஸ் வயர்லெஸ் 2 இயர்ஃபோன் இருக்கு. அப்புறம் டிராவல் பண்றப்போ அதை நீங்க எடுத்துட்டு போறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஹை குவாலிட்டியான ரப்பர் கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதுல இருக்கிற இயர் டிப்ஸை தவிர எக்ஸ்ட்ராவா ஸ்மால் மற்றும் லார்ஜ் சைஸ்ல இயர் டிப்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. வார்ப் சார்ஜிங் எனேபிள்ட் சார்ஜிங் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் யூசர் மேனுவல், அப்புறம் சேஃப்டி இன்ஃபர்மேஷன் பேம்ப்ளெட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. புல்லட் வயர்லெஸ் 1ஓட கம்பேர் பண்ணுவோம். டிசைன் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ரெண்டுமே நெக் பேண்ட் டைப் இயர்ஃபோன்ஸ் தான். இந்த நெக் பேண்ட் டைப் இயர்ஃபோன்ஸ்லேயே அந்த புல்லட் வயர்லெஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ஹுக்ஸ், இயர் ஹுக்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்க காதுக்குள்ளே மாட்டிருக்கப்போ எக்ஸ்ட்ரா ஒரு கிரிப்புக்காக இயர் ஹுக்ஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த புல்லட்ஸ் வயர்லெஸ் 2ல வந்து இயர் ஹுக்ஸ் கிடையாது. இயர் ஹுக்ஸ் இல்லை, ஜாகிங் போகிறப்போ கீழே விழுந்துருமா, ஃபிட்டிங் நல்லா இருக்குமா அப்படின்னு ஒரு யோசனையாகவே இருந்துச்சு. பட் இவங்க பண்ணியிருக்கிற டிசைன் பார்த்தீங்கன்னா உங்கள் காதோடைய வடிவத்துக்கு ஏத்தாப்புல பெர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. கரெக்டான இயர் டிப் சைஸ் நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னா இது கீழே விழுகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. கிட்டத்தட்ட 2-3 வாரமா ரெகுலரான ஜாகிங் போறதுக்கு இந்த புல்லட்ஸ் வயர்லெஸ் 2 இயர்ஃபோன்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பெர்ஃபெக்டான ஃபிட்டிங், எந்த தொந்தரவும் கிடையாது. டிசைன் அருமையா இருக்கு. எனக்கு யூஸ்வலா பாத்தீங்கன்னா நெக் பேண்ட் டைப்ஸ் இயர்ஃபோன் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனா இந்த நெக் பேண்ட் டைப் இயர்ஃபோன்ல எனக்கு பிடிச்சதுக்கான முக்கியமான காரணம் புல்லட் வயர்லெஸ் 1 விட இந்த 2 பிடிச்சதுக்கான காரணம் என்ன பாத்தீங்கன்னா இவங்க யூஸ் பண்ணிருக்க மெட்டீரியல் வந்து காதோட காது, நம்ம உடம்போட உடம்பு அப்படியே பெர்ஃபெக்டா ஃபிட் இருக்கிறதுனால அது இருக்கிறதே தெரியல. காதில் நீங்க இதை போட்டுக்கும் போது கூட அந்த வயர்ஸ் பார்த்தீங்கன்னா அதை பெண்ட் ஆகி உங்களுடைய கழுத்துக்கும் உங்க உடம்புக்கும் நடுவில் இருக்கிற கேப்புக்குள்ள ஃபிட் ஆகிறதுனால ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2D வயர்லெஸ் இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிடைக்குது. வேற புல்லட் வயர்லெஸ் 2 வந்து எனக்கு புல்லட் வயர்லெஸ் 1 விட டிசைன் மற்றும் கம்ஃபர்ட் அண்ட் ஃபிட்டிங்ல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோடைய மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா இயர்ஃபோன்ஸுடைய மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹை குவாலிட்டி மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. 6000 கொடுத்து வாங்குறப்போ அதை யூஸ் பண்ணுறப்போ ஒரு ப்ரீமியமான இயர்ஃபோன் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ஃபீலிங், ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் இருக்குது இந்த இயர்ஃபோன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ. OnePlus 5ல இருந்து 5T, 6, 6T இல்லை OnePlus 7 வரப்போகுது. OnePlus 7 Pro எந்த மொபைல் ஃபோன் இருந்தாலும் இந்த புல்லட்ஸ் இயர்ஃபோன் அதில் யூஸ் பண்ணுறதுக்கு, அதில் பேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸி. இதை நீங்கள் ஆன் பண்ணோடனே பேரிங் மோட்ல போனோடனே உங்கள் OnePlus மொபைல் ஃபோனில் OnePlus புல்லட்ஸ் வயர்லெஸ் நியர்பை அப்படின்னு காமிச்சோம். பேர் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக பேர் ஆயிடுது. OnePlus இல்லாத மற்ற டிவைசஸ், மற்ற ஆண்ட்ராய்டு, ஐஃபோன் டிவைசஸ் எதுவாக இருக்காலும் ரெகுலராக நீங்கள் ப்ளூடூத் டிவைஸை பேர் பண்ணுற மாதிரி தான். பட் இதில் வந்து குறிப்பாக ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அந்த பட்டன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த சைடில் ஒரு பட்டன் இருக்குது. அப்புறம் இந்த மீடியா கண்ட்ரோல் சென்டரில் 3 பட்டன் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு பட்டன் வந்து பேரிங் பண்றதுக்கு மட்டுமே கொடுத்துருக்காங்க. முதல்ல ஒரு டிவைஸ்ல நீங்க பேரிங் பண்றீங்க அப்படின்னா இதை லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா பேரிங் மோட்ல போயிடும். ஸோ ஏற்கனவே பேர் ஆன டிவைஸ் விட்டுட்டு இன்னொரு டிவைஸ்ல திருப்பி பேர் பண்ணணும்னா திருப்பி லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா அந்த டிவைஸ்க்கு ஒரு பேரிங் மோடு போயிடும். ஸோ 2 டிவைஸ் நீங்க மாத்தி யூஸ் பண்ணிக்கலாம். மித்தபடிக்கு இது வந்து பவர் ஆனோ பவர் ஆஃபோ யூஸ் பண்ண முடியாது. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த பிளஸ் மைனஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த பிளஸ் மைனஸ் வந்து வெறும் வால்யூம் கண்ட்ரோல்ஸ் மட்டும்தான், ட்ராக் கண்ட்ரோல்ஸ் கிடையாது. நடுவில் இருக்கிற பட்டன் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் ட்ராக் கண்ட்ரோல். கால் வந்தா அட்டன் பண்றதுக்கும் அந்த பட்டன் தான், காலை கட் பண்றதுக்கும் அந்த பட்டன் தான், ப்ளே பண்றதுக்கும் பாஸ் பண்றதுக்கும் அதே பட்டன் தான். டபுள் டேப் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் பார்ட்டு போகும், ட்ரிபிள் டேப் பண்ணீங்கன்னா ப்ரீவியஸ் பார்ட்டுக்கு போகும். இதுல ஒரு சில சிக்கல்கள் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பிளஸ் மைனஸ் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலா வால்யூம் பிளஸ் மைனஸ் கொடுத்துருக்காங்க. அதுலயே லாங் பிரஸோ டபுள் டேப்போ கொடுத்து நெக்ஸ்ட்டுக்கோ ப்ரீவியஸ்க்கோ போற மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்பவே ஈஸியா இருக்கும். எதுக்கு ஒரே பட்டன்ல இத்தனை ஃபங்க்ஷன், லாங் பிரஸ், ட்ரிபிள் டேப், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. இன்னொரு விஷயம், இதை பவர் ஆன் மற்றும் பவர் ஆஃப் பண்றதுக்கு இந்த பட்டன், இந்த சிங்கிள் பட்டன்ல அவங்க கண்ட்ரோல் கொடுத்துருக்கலாம். பவர் ஆன் பவர் ஆஃப் பண்றதுக்கு இதை மேக்னெட்டிக்லி நீங்க இதை ரெண்டையும் அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா பவர் ஆஃப் ஆயிருது, பேரிங்கும் ஆஃப் ஆயிருது. இதை எடுத்த உடனே திருப்பி பவர் ஆன் ஆயிடுது, ஆட்டோமேட்டிக்கா பேர் ஆயிருது, எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் இருந்தாலும் மேனுவலா ஓவர் ரைட் பண்ணி கம்ப்ளீட் பவர் ஆஃப் பண்றதுக்கு இந்த பட்டன் கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்பவே வசதியா இருக்கும். முக்கியமா ஆடியோடைய குவாலிட்டி. ஸோ புல்லட்ஸ் வயர்லெஸ் 1க்கும் புல்லட்ஸ் வயர்லெஸ் 2க்கும் ஆடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா தாறுமாறா இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. அதை விட முக்கியமான விஷயம், 6000 ரூபாய் கொடுத்து வாங்குறதுக்கு 6000 ரூபாய்க்கு பொருத்தமான
சவுண்ட் குவாலிட்டி இதில் இருக்கா அப்படிங்கிறதுக்கும் இல்லை அப்படின்னு தான் என்னுடைய பதில். ஸோ சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிட்ஸ், ஹைஸ் அண்ட் லோஸ். அதாவது மிட்ஸுங்கிறது யூஸ்வலாக நம்ம வோக்கல்ஸ்லாம் இருக்கிறது, ஹைஸ் அப்படிங்கிறது இந்த இன்ஸ்ட்ருமெண்டல், அப்புறம் மித்தபடிக்கு ஹை ஃப்ரீக்வன்சியில் இருக்கிற டோன்ஸ் எல்லாம், லோஸ் அப்படிங்கிறது பேஸ். இது எல்லாத்துக்கும் பிரித்து நீட்டாக அந்த ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் மற்றும் ஃப்ரீக்வன்சி செப்பரேஷன் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குது. கிளியரான சவுண்டு குவாலிட்டி, கிளாரிட்டினா அருமையாக இருக்குது. சில பேருக்கு என்ன மாதிரி ஆட்களுக்கு இந்த மாதிரி சவுண்ட் ஃப்ரீக்வன்சியை பிரித்து ஒரு பேலன்ஸ் ஃப்ரீக்வன்சி கொடுத்தாங்கன்னா ஒரு அருமையான ஆடியோ குவாலிட்டி அப்படி சொல்லுவோம். ஆனால் பல பேருக்கு ரொம்பவே முக்கியம் பேஸ் 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 பேஸ். அதை விட வேறு எதுவுமே அது முக்கியம் கிடையாது. அதிகமாக பேஸை கூட்டி கொடுத்துட்டாலே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ட்ரிபிள் டிரைவர் சிஸ்டம் இருக்குது. ஒரு டைனாமிக் டிரைவர் மற்றும் 2 பேலன்ஸ்ட் ஆர்மச்சூர் டிரைவர் கொடுத்துருக்காங்க இதுக்குள்ள. ஸோ இப்படி இருக்கிறதுனால பேஸ் அதிகமாக இருக்கும். ஆக்சுவலாக ஹார்ட்வேரில் அந்த பேஸ் அதிகமாக டெலிவர் பண்ணுறதுக்கான பவர் இதில் இருக்குது. பட் அவங்க சவுண்ட் டியூனிங்கில் பார்த்தீங்கன்னா கான்ஷியஸாக அவங்க எடுத்த முடிவு என்னன்னா பேஸ் அதிகமாக கொடுக்காம ஒரு பேலன்ஸ்டு ஃப்ரீக்வன்சியில் டியூன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ பேஸ் பிரியர்கள் ஒரு பெரிய ஏமாற்றத்தை அளிக்கும் இந்த புல்லட்ஸ்னுடைய வயர்லெஸ் 2. ஸோ கால் குவாலிட்டிக்குமே ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்து பண்ணியிருக்காங்க. அருமையான சவுண்ட் கிளாரிட்டி இருக்குது. அந்த பக்கம் பேசுகிறவங்க எனக்கு கிளியராக கேட்குது, நான் பேசுகிறதும் அவங்களுக்கு ரொம்ப கிளியராக கேட்குது. ஸோ பேட்டரி லைஃப் அவங்க OnePlus தரப்புலேருந்து ப்ராமிஸ் பண்ணுறது 14 ஹவர்ஸ் கிட்ட அவங்க பேட்டரி லைஃப் ப்ராமிஸ் பண்ணுறாங்க. பட் என்னுடைய யூசேஜில் பார்த்தீங்கன்னா 14 ஹவர்ஸ் தொடர்ந்து என்னால் யூஸ் பண்ணி பார்க்க முடியல. பட் அவங்க சொன்னது கிடைக்குது, அவ்வளோதான் சொல்ல முடியும். 10 ஹவர்ஸ் 11 ஹவர்ஸ்க்கு மேலேயே பேட்டரி லைஃப் கிடைக்குது. ஸோ பேட்டரி லைஃப் அப்படிங்கிறது பெரிய பிரச்சனையே கிடையாது இந்த இயர்ஃபோன்ஸை பொறுத்த மட்டும். சார்ஜ் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஆல்ரெடி OnePlus மொபைல் ஃபோன் இருந்துச்சு, வார்ப் சார்ஜர் இல்லை டேஷ் சார்ஜர் இருந்துச்சு அப்படின்னா 10 நிமிஷத்துலேயே ஃபுல் சார்ஜ் ஆகிடுது. இதை வாங்கலாமா வேணாமா? 6000 ரூபா. ஸோ 6000 ரூபாய்க்கு இது வாங்குறது ஒர்த்தா இல்லையான்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு ஒர்த்தா இல்லையான்னு பார்க்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் கிடையாது. மோஸ்ட்லி OnePlus பிரியர்கள் அவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்பவே பிடிக்கும். வேற இயர்ஃபோன்ஸ்லாம் இருக்கு, என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இன்னைக்கு எக்கச்சக்க இயர்ஃபோன்ஸ், நெக் பேண்ட், ட்ரூலி வயர்லெஸ், வெறும் வயர்லெஸ் ப்ளூடூத் இயர்ஃபோன், ப்ளூடூத்லேயே வந்து ஹெட்ஃபோன், பல வகையான இயர்ஃபோன்ஸ் இருக்குது. 6000 ரூபா போடணுங்கிற அவசியம் கிடையாது. 2000 ரூபா 2500 நீங்கள் போட்டிங்கனாலே சூப்பரான இயர்ஃபோன்லாம் அமையக்கூடிய அளவில் உங்களுக்கு மார்க்கெட்டில் அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதை 6000 ரூபா போட்டு வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதே மாதிரி ஆடியோ பிரியர்கள் பார்த்தீங்கன்னா இந்த சில பிராண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஹை எண்ட் பிராண்ட்ஸில் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சி வாங்குறவங்க. ஸோ அவங்கெல்லாம் இந்த இயர்ஃபோனை பார்க்குறப்போ பில்டு குவாலிட்டியை அவங்க அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அவங்க பார்க்கக்கூடிய மித்த ஹை குவாலிட்டி இயர்ஃபோன்ஸ் இருக்கிற மாதிரி பில்டு குவாலிட்டி இதில் இருக்குங்கிறப்போ பில்டு குவாலிட்டி மற்றும் இந்த பேலன்ஸ் ஃப்ரீக்வன்சி இருக்கக்கூடிய அந்த சவுண்ட் குவாலிட்டியை அவங்க அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. மாஸ் மக்களுக்கு இந்த இயர்ஃபோன் கிடையாது, ஒரு சில கிளாஸ் மக்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணிடலாம். OnePlus புல்லட்ஸ் வயர்லெஸ் 2. ஸோ இந்த இயர்ஃபோன் பார்த்தீங்கன்னா லிமிடெட் அமௌண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்டாக்கில் இருக்கிறப்போ நீங்கள் வாங்கிக்கலாம். இதை பற்றின வேற சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அடுத்த பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.